சரியான வெயிலுங்க. இதில் கடுகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு உள்ளே வந்து பார்த்தா அரிசி அணில் சேமியா இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து செஞ்சிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து 5 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிடணும் தனியாக. அடுத்தது கடாய் சூடாகணுன்னு அதில் வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அடுத்தது பச்சை மிளகா, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினா மட்டும் போதுமானது. அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துன அப்புறமேட்டு நம்ம தனியாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த சேமியா வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸோ நல்லா மலைச்சாரல் மாதிரி இதை தூவி விட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டிங்கனாவே போதுமானது. ஆல்ரெடி நல்லாவே வெந்திருக்கும். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிம்பிளாக ஈஸியாக செய்யணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது அரிசியால் செய்யப்பட்டனால இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.